ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின்றோங்கிய அருட்பெருஜோதி. ஆரணம் என்பது வேதம், மறை என்னும் கடவுள் உண்மையை தன் அகம் கொண்டு விளங்கும் கற்பனா நூல் ஆகும். ஆகமமாவது அவ்வேத மறைப்பொருளைத் தெளிந்து புறவழிபாட்டுத் துணையால் இறைநிலை எய்த வழிவகை கூறும் நூலாகும். வேதமும் மறையும் பொதுவாக ஒன்றெனக் கருதுவர் சிலர். அது அறிவுடைமையாகாது. வேதம் ரிக், யசுர், சாமம், அதர்வணம் என்னும் நான்கைக் குறிக்கும். மறையோ அறம், பொருள், இன்பம், வீடு என்பனவாம். வேத மெய்ப்பொருள் புறநிலை நின்றே பிரம்மானுபவத்தைப் பற்றிப் பேசுகின்றது. மறை தற்போத ஒழிவில் பதியோடு ஒன்றச் செய்கின்றது. இவையே வேதாந்த சித்தாந்த முடிவாம். வேதாந்த நெறி பிரம்மம் ஒன்றே உண்மையில் இருக்கின்றது. ஜெகஜீவ பரமாயா தோற்றம் என்கின்றது. ஆகையால் பிரம்மானுபவம் பெற மாயா தேகாதி பிரபஞ்சத்தை விட்டொழித்துச் செல்ல வேண்டுமென்கின்றது. இப்படிச் சென்று அடைகின்ற அனுபவம் சூனியமேயாம். நம் திருமறை நெறியோ பதி பசு பாசத்தை வலியுறுத்துகின்றது. தற்சுதந்திரமற்ற பசுவானது பதி அருளைக் கொண்டு பாசத்தை ஒழித்துவிட்டு அப்பதியோடு கலந்து மறைய உள்ளதாம். இம்முறையான சிவானுபவம் பெறத்தான் சைவாகமம் விரித்து வழங்கப்பட்டுள்ளதாம். இப்படிப்பட்ட மறைந்தொழியும் முடிவைத்தான் அந்த ஆரணமும் ஆகமும் வழங்குவன வாயுள்ளனவாம். மனிதனுக்கு இந்த பிரம்மானுபவமும் சிவானுபவமும் இவ்வுலக வாழ்வு நிலைத்து விளங்கச் செய்யவில்லை. இந்த வேதாகம முடிவுக்கு மேல் இவற்றிற்கு எட்டாத ஒன்றாய் திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் உலகமெல்லாம் விளங்கச் செய்து கொண்டிருப்பதாகும். அந்த மேனிலை பரம்பொருளேதான் இன்று நமது அருட்பெருஜோதிக இருக்கின்றதாம். நம் அருட்பெருஜோதி பதியைத்தான் அவ்வேதாகமங்கள் பிரம்மம் என்றும் சிவம் என்றும் கற்பித்து லட்சிய பொருளாய்க் கொண்டிருந்தன. எனினும் மருளறிவால் மருவிக்கொள்ளக் கருதி மடிவுறு முடிவே வழங்கிவிட்டனவாம். இப்பொழுதுதான் அருளறிவால் இயல்பாகவே ஒன்றான அருட்பெருஜோதியே ஓடும் உலகுயிராகி நின்றானே என்ற திருமந்திரவாசக உண்மையால் தெளிந்து கொள்ளப்படுகின்றது. வேதாந்தி எந்த பிரம்மத்தை அடைந்து மறைய முனைந்தானோ, சித்தாந்தி எந்த சிவத்தை கலந்து ஒழியக் கருதினானோ, அதுவதுவான ஒன்றை அருட்பெருஜோதியாகவும் அதுவே மனிதனின் இயல் உண்மையாகவும் கண்டு அருளின்ப வாழ்வில் தழைக்கத் தொடங்குகின்றான் சுத்த சன்மார்க்கி. பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே எல்லாம் பகர்ச்சிவமே என்றறிந்தோம் ஆதலினால் நாமே பிரம மெனப்பிறர் குறைத்துப் பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற பெரியவர்த்தம் பெரிய மதம் பிடியேல் உரமிகு பேர் உலகுயிர்கள் பரமிவைகாரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே தரமிகு பேர் அருளொளியால் சிவமயமே எல்லாம் தாமெனவே உணர்வது சன்மார்க்க நெறிப்பிடியே என்றதால் அருளொளி நிலை நின்று சூழ்ந்து நோக்கும்போது அகத்திலுள்ள ஒன்றான அருட்பெருஜோதி பதியே உண்மை சிவமாயிருக்க அப்பதி உண்மை அனுபவத்தில் வெளிப்பட வேண்டியே தன் புறவண்ணத்தையே உலகுயிர்களாகத் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றதாம். ஆகையால் அகனின்று அருளால் யாவையும் ஏற்று வாழ வேண்டுமேயல்லாது தேகாதி பிரபஞ்சத்தை விவகாரிக சத்தென விட்டொழித்துப் பரமார்த்திக சத்தாம் பிரம்மத்தில் மறைந்து விடுவது முறையென்றாம். இதுபோல் சிவபதி நிலையில் இருந்து கொண்டு அப்பதிவண்ணமாக பசு பாசத்தையும் அருள்மயமாய் விளங்கச் செய்து கொண்டு வாழ்தல் முறையாம். முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே என்றதால் பதி பசு பாசம் மூன்றும் ஒன்றன் முன்னிலை தோற்றமாய்க் கொள்ள வேண்டுமேயல்லாது முத்னிப் பொருட்களாய்க் கொண்டு ஒழிவது வாழ்க்கை முறையாகாது. ஆகவே பழமையான வேதாகம முடிவை அருட்பெருஜோதியால் நிறைவுபடுத்திக் கொண்டு வாழ்விக்க வந்தது நமது சுத்த நெறி.